ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும், விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நண்பர்களே, நமது விருச்சிகம் டுடே ராசி பலன் சேனல் மட்டும் இல்லை, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம தனித்தனி சேனலில் ராசி பலன்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும். துலாம், கன்னி, மீனம் போன்ற முக்கியமான ராசி பலன் சேனல்லாம் நம்ம தனித்தனி வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்பொழுது சில யூடியூப் பிரச்சனைகளால் தடைப்பட்டு இருக்குங்க. அந்த மாதிரி நமது சேனலும் தடைபடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அதுக்காக என்ன பண்ணியிருக்கிறோன்னா, உங்களுக்கு வீடியோவை தொடர்ந்து வழங்கிட புதிய சேனல் ஜெயசூர்யா ராசி பலன் என்ற சேனலை உருவாக்கி அதில் நாங்கள் 12 ராசிகளுக்கும் உண்டான ராசி பலன்களை ஒரே வீடியோவில் வழங்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, ஒருவேளை நமது சேனல் கொஞ்சம் காலத்துக்கு தடைப்பட்டு இருந்தால் அந்த மாதிரி நேரத்தில் தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அந்த பேக்கப் சேனல் ஜெயசூர்யா ராசி பலன் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி ஜெயசூர்யா ராசி பலன் சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூலை மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை, தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆனி மாதம் 19ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினமாகவும் அமைந்துள்ளதுங்க. ஒரு சுப முகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளது. சிவன் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. மாலை நேரத்தில் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று அங்கு சிவனுக்கும் நந்தி தேவனுக்கும் நடைபெறும் சிறப்பு அபிஷேகங்களில் கலந்துக்கங்க. இன்றைய தினம் சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ, உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். நண்பர்களே, இன்றைய தினம் நமது விருச்சிக ராசி என்பதற்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 9 கூடிய சந்திர பகவான் இன்றைய தினம் 5 கூடிய குருவுடன் இணைந்து காணப்படுகிற நண்பர்களே. குரு சந்திரன் சேர்க்கை ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசியை இந்த சேர்க்கை பார்த்து கொண்டுள்ளது மிகச்சிறந்த ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது விருச்சிக ராசி என்பதற்கு மிகச்சிறப்பான நல்ல ஒரு வாய்ப்புகள் சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரும்பாலான காரியங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகளை பெற்று தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் சும்மாவே இருக்கக்கூடாதுங்க. நிறைய காரியங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா பெரும்பாலான காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்தை விட அதிகமான வெற்றிகளை கூட பெற்றுத்தரும். எனவே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வேலைகளை துருத்துன்னு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்காக நீங்கள் நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் என்னென்ன காரியங்கள் செய்யணுங்கிற ஒரு லிஸ்ட்டை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். அந்த லிஸ்ட்டில் ஏற்கனவே செய்ய முடியாத பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். முயற்சி செய்து தடைப்பட்ட காரியங்களும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே இன்றைக்கி நீங்கள் மீதும் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை உடம்புல இருக்கும். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா வகையிலும் சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தை வீணாக்கக்கூடாது. இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தைகளும் தாராளமாக செய்யலாங்க. உங்கள் வீட்டில் மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உருவாக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. கலகலப்பான நல்ல சூழல் இருக்கும். குடும்பத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்குங்க. ஏன்னா தன லாபம் பெருகும். அதன் மூலமாக உங்களது பொருளாதாரமும் கணிசமாக உயரக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே. உங்கள் தந்தையில் உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை அமைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே உறவுகள் வழியில் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு அதிகமான வளர்ச்சி மேம்படுத்துவதற்கு அந்த இணக்கம் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த தினம் நீங்கள் எந்த விதமான சுபகரி பேச்சுவார்த்தைகள் ஏற்படுத்திக் கொள்வதும் தயக்கமே காட்ட தேவையில்லைங்க. வீட்டுக்கு மிக முக்கியமான சில பொருட்களை, அத்தியாவசியமான பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்கிறது. இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை தின வழியில் நல்ல கெத்தான சூழ்நிலை ஏற்படும். புதிய நண்பர்களாக அறிமுகம் கிடைக்கிறதுனால உற்சாகமாக இன்றைய தினம் கலகலப்பான நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. வியாபாரத்தில் தன லாபம் பெருகும். உத்தியோகத்தில் கூடிய நண்பர்களுக்கு நல்ல ஒத்துழைப்பான சூழல் அமையும். இன்றைய தினம் உங்கள் காரியங்கள் சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு பாராட்டுகள், புகழ் எல்லாம் உங்களுக்கு உத்தியோகத்தில் மட்டுமல்ல, நீங்கள் செல்லும் இடங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. சொசைட்டியில் கூட உங்களுக்கு நல்ல பாராட்டுகள், புகழ் எல்லாம் சேரக்கூடிய யோகம் இருக்கு. நல்ல வெற்றிகரமான ஒரு நாள். இன்றைய தினம் நல்ல ஒரு ஆதரவு உத்தியோகத்தில் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க. அதற்கு நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணால் எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். உங்களுக்கு முயற்சி செய்யாமல் எதுவுமே கிடைக்காதுங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்போர்ட்ஸில் கூட இன்னைக்கு ஈடுபடலாம். மேலும் அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ், வெளிப்புற செயல்பாடுகள், வீட்டிலே இருக்காமல் வெளிப்புறத்தில் போய் நீங்கள் அவுட்டோரில் போய் ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது போன்ற விஷயங்களை செய்யலாங்க. அப்படி ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுவது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சக்தி மீட்டெடுவதற்கான வழிமுறைகள் உருவாகும் நண்பர்களே. இன்றைய தினம் வியாபாரத்தில் நீங்கள் கடன் கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏற்கனவே கடன் கொடுத்து அவங்க திருப்பி தராதவங்க மீண்டும் உங்கள் வீட்டை கடன் கேட்டாங்க அப்படின்னா அவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் ஒரு நல்ல ஒரு தனிப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல மாறுதலை உருவாக்கி கொள்ள முடியுங்க. உங்கள் பர்சனல் வாழ்க்கையில் சின்ன மாறுதல்கள் ஏற்படுத்திக் கொள்வீங்க. அது உங்களுக்கு மட்டுமல்ல,
உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் நல்ல ஒரு குதூகலமான சூழ்நிலை உருவாக்கி தரும் நண்பர்களே. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலுடனான காதல் உறவு சிறப்பாக அமையும் நண்பர்களே. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உங்கள் காதலரின் புன்னகைதான் ஒரு அருமருந்தாக இருக்கும். இன்று தினம் உங்கள் அன்புக்குரியவருடைய வருத்தங்களை நீங்கள் போக்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கணும். ஏன்னா சின்ன சின்ன மன வருத்தங்கள் உங்கள் மனக்குறந்த காதலருக்கு இருந்தால் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் ஆறுதலாக இருந்து அவருக்கு வேண்டிய உதவியை செய்து கொடுத்து அதை நீங்கள் சாந்தப்படுத்துறது ரொம்ப முக்கிய நண்பர்களே. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்றைய தினம் உங்களது அலுவலக பணியில் உங்கள் வேலையின் தரத்தை பார்த்து மற்றவர்கள் பாராட்டக்கூடிய யோகம் இருக்குங்க. உயரதிகாரிகள் பாராட்டுவாங்க. ஆனால் நீங்கள் பொழுதுபோக்கில் அதிகமான நேரத்தை வீணடிக்கக்கூடாது. டிவி மொபைலும் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. முக்கியமான வேலைகள் நீங்கள் அதனால் செய்ய மறந்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் நீங்கள் பொழுதுபோக்குகளுக்கென்று குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் ஒதுக்கணும். உங்கள் வேலைகளை எதாவது இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டை போட்டு எழுதி வைத்துக்கொண்டு மறக்காமல் எல்லா வேலைகளும் முடிக்கிறதுக்கு முயற்சி மேற்கொள்ளுங்கள். திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் இன்பமாக பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்கிறது. எனவே ஆனந்தமான ஒரு நாள், நல்ல வளர்ச்சிகரமான ஒரு நாளாக அமையும். பாராட்டு புகழ் பெருகக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினத்தை நான் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா எனது கணிப்பின்படி உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் நம்பர் 9 இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது விருச்சிக ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வழியில் நல்ல சாதகமான சூழ்நிலை ஏற்படுங்க. அதிலும் குறிப்பாக உங்கள் தந்தை வழி உறவுகள், சித்தப்பா பெரியப்பா போன்ற உறவுகள் மூலமாக மிகச்சிறப்பான சாதகமான சூழல் அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே. திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் வழியில் நல்ல மதிப்பான கெத்தான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறும். எனவே இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. நல்ல சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இந்த தினம் யாரெல்லாம் அனுஷம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு புதிய புதிய நண்பர்கள் அறிமுகம் கிடைக்குங்க. அதனால இந்த தினம் உங்களுக்கு உற்சாகம் பெருகும். ஏன்னா நண்பர்களுடன் பொழுதை கழிக்கும் போது அதிகமான கலகலப்பு கூடக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. சிறந்த ஒரு நாள். வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான வகையில் உங்களுக்கு தன லாபம் பெருகக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது. எனவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன லாபம் வேற லெவலில் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி தரும். மேலும் உங்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாகவும் கிடைக்கக்கூடிய அதிகமான உற்சாகம் உங்களுக்கு இன்றைய தினத்திலிருந்து வேற லெவலில் மகிழ்ச்சியை கலகலப்பை உருவாக்கி கொள்வதற்கு நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தருங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். கேட்டை நட்சத்திரம் நண்பர்களுக்கு அலுவலக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் உயர் அதிகாரிகள் மற்றும் உங்களது சக ஊழியர்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு தருவாங்க. அந்த அளவுக்கு இணக்கமான சூழ்நிலை உங்கள் அலுவலக பணியில் இருக்கிறதுனால இன்னைக்கு கெத்தான ஒரு நாளுங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எத்தனை நாள் சில தடை வந்துகிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தீங்க அப்படின்னா உங்களது காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் பெரும்பாலான விலகக்கூடிய அதிர்ஷ்டம் பெறுவீங்க. ஸோ ஏற்கனவே ட்ரை பண்ணி நீங்கள் தோல்வியடைந்த காரியங்களை கூட இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்கள் முயற்சிகள் காரணமாக நிறைய வெற்றிகள் சேருங்க. முயற்சியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடைஞ்சல்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நாள். மனதில் தன்னம்பிக்கை அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் கூட குறையாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா தன்னம்பிக்கை மூலமாக தான் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுதுங்க. உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். அதன் மூலமாக நமது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல உதவிகரமாக அமையுங்க. மேலும் நமது விருச்சிகம் டுடே ராசி பலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் தினசரி உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வருங்க. நமது சேனல் தடைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஏற்கனவே துலாம் கன்னி போன்ற சேனல் தடைபட்டுருச்சுங்க. அது மீண்டும் அப்பீல் பண்ணியிருக்கோம். அது மீண்டும் திரும்ப கிடைக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் பேக்கப் சேனலான ஜெயசூரிய ராசி பலன் சேனலை நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் இணைந்து கொள்ளுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் ஜெயசூரிய ராசி பலன் சேனலுடைய பேக்கப் சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே திஸ் டே.